Hi hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி friends இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீட்லயே ரொம்ப சுலபமா செஞ்சு செடிகளுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து எதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ரோஜா செடிகளில் வந்து புதுத்தளிர்கள் அழகாக எடுத்து வருது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கருகிடுது, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க இது. ஸோ இதை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இலைதலைகள்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல பெரிய பெரிய பூக்களாகவே எடுத்து வந்தது. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து என்னுடைய செடிகளில் வந்து கொடுத்ததுனால ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து இலைதலைகள் வந்து நல்ல பசுமையாக எடுத்து வரத்துக்கும் நல்ல செடிகள் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கும் வந்து நைட்ரஜன் சத்துக்கள் ரொம்பவுமே தேவை இல்லைங்களா. அது ஏற்கனவே நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த நைட்ரஜனை நம்ம மண்ணில் நிலைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நைட்ரஜன் சத்துக்களை வந்து மண்ணில் வந்து நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த மெக்னீஷியம் வந்து செய்யுதுங்க. ஸோ அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டை வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக எப்படி தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புதுத்தளிர்கள் வந்து நல்லா எடுத்து வரும், நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வெயிலில் வந்து தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு சக்தியை வந்துட்டு அது கொடுக்குங்க. அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் தாங்க. இது வந்து நீங்கள் எந்த சுண்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை சுண்டல் இருந்தாலும் வெள்ளை சுண்டல் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சுண்டல் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சுண்டலில் வந்துட்டு ஒரு 1 லிட்டர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நிழற்பாங்கான இடத்துல வந்துட்டு நீங்கள் சமையல் கட்டிலேயே வந்துட்டு ஒரு ஓரமாக தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாவே போதும். ஒரு 2-3 நாள் வந்து கழித்து பார்த்தோம்னாவே நல்லா நுரைச்சி வந்திருக்கும். ஸோ நம்ம அந்த தண்ணியை எடுத்து 2-3 நாள் கழிச்சும் நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 5 மடங்கு தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம். மறுபடியும் அதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சு மறுபடியும் நமக்கு இந்த தண்ணி வந்து நல்லா ஊறி வரும் பொழுது அந்த தண்ணியை வந்து கொடுத்துட்டு வரலாம். ஸோ இதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் பக்கமாகவே ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு வரும்பொழுது மேலே வந்து இந்த ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு மாதிரி நுரையாக நம்ம நார்மலாக அரிசி களைஞ்ச தண்ணி வந்து வச்சுருந்தோம்னாவே மேலே அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் ஃபெர்மெண்ட் ஆகி தான் வந்திருந்தது. நான் வந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இப்படி கை விட்டு கலக்கிறதுல எல்லாம் வந்து அந்த நுரை வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா சுண்டல் ஊறிருக்கு. ஸ்மெல் வந்து கொஞ்சம் வரதான் செய்யுது. நார்மலாகவே நம்ம சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு 1 நாள் 2 நாள் விட்டுட்டோம்னாவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வளவலன்னு ஓரளவு ஸ்மெல் வருது. ஸோ இந்த தண்ணியை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வடித்து. ரொம்ப அதிகம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கைப்பிடி இருந்தாவே உங்களுக்கு வந்து போதும். சில பேர் வந்து சுண்டல் வாங்கி வச்சு கூட சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் கூட விட்டுருவீங்க. அந்த மாதிரி பயிர்கள்லாம் கூட நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் அதை ஃபஸ்ட்டு கழுவி அந்த வண்டு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா கூட இதை வந்து ரெடி பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம நார்மலான அந்த வாட்டரில் கலந்துக்கலாம். அதாவது 1:5 ரேஷியோவில் தான் வந்து நான் எடுத்து கலந்துக்க போகிறேங்க. அதாவது இதை 1 பங்கு தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 மடங்கு தண்ணியில் வந்துட்டு கலந்துக்கோங்க. இந்த சுண்டலில் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு மறுபடியும் நொதிச்சு நல்லா வரும்பொழுது அதை நம்ம மறுபடியும் செடிகளுக்கு எடுத்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு நம்ம ஹோம்மேடு ஒரு எப்சம் சால்ட்டை வந்து தயாரிச்சிட்டோம். அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் இது. இது வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரே வந்து பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்க்குமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது நல்ல இலைதலைகள்லாம் நல்லா பசுமையாக இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டே வரும் பொழுது பார்த்தா அந்த லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்ல பெரிய பெரிய இலைகளாகவும் எடுத்து வரும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரோஸ் செடி வந்து நான் புதுசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நல்லா அழகாக பூக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி தான் இது. வந்து ஜஸ்ட்டு ஒரு தண்டு மட்டும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தேர் கடைக்கோ ஏதோ ஒரு விழா, அந்த திருவிழா மாதிரி போட்டிருக்கும் போது அங்கே போயிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேர் மட்டும் பிடிச்சு வச்சுருப்பாங்க கீழே தண்டு பகுதியை மட்டும் சுற்றி. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சின்ன ஒரு குச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து இப்போ மொட்டுக்கள் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். செடிகளுக்கு நல்லாவே வந்து க்ரோத்தும் இருக்கும். ப்ளஸ் நம்ம இலைகள் மேலேயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். கருகவே கருகாது. இலைதலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் இருக்கும். இது நான் மண்ணில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ஃபர்டிலைசரை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.